அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான ரெசிபீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பனானா சாக்லேட். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பனானா, கொக்கோ பவுடர், ஹனி, மில்க் மெய்ட், நட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அதில் எந்த ஃப்ரூட்டுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ணுவோம். இப்போ வந்து வித்தியாசமாக நம்ம ஒரு ஃப்ரூட் வச்சு ஒரு சாக்லேட் மாதிரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 பனானாஸ்க்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனியில் தான் வந்து நம்ம இதை மிக்ஸே பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதைய இப்போ நம்ம ஃப்ரூட் வச்சு ஒரு சாக்லேட் பண்ணும்போது குழந்தைகளும் விரும்பி வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பனானா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சாக்லேட் டேஸ்ட்டில் கொடுக்கும்போது இன்னுமே அவங்க இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போது நம்மளோட கொக்கோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பனானா எடுத்துகிட்டு அதில் வந்து இதை மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது பார்க்குறக்கு ஒரு சாக்லேட் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். டேஸ்ட்டு சாக்லேட்டோட டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம இதில் எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். இது நல்லா எல்லா சைடும் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாக்லேட் மிக்சர் வந்து ஃபுல்லாக எல்லா பனானாலே அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு சாக்லேட் மாதிரியே நல்லா அப்படியே செட் ஆயிரும். இப்போ நான் இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் கொடுக்கலாம். ஒன்றில் கண்டென்ஸ்டு மில்க் கொடுத்தோன்னா ஒன்றில் வந்து நட்ஸ் போடலாம். பார்க்குறக்கே வந்து அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து நான் நட்ஸ் போட்டுக்கிறேன். தென் இதுலேயும் லைட்டாக கண்டென்ஸ்டு மில்க். இப்போ இது வந்து மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் வேணாலும் நம்ம நட்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நட்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வரைக்கும் நல்லது தான். இப்போ நம்மளோட பனானா சாக்லேட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பனானா சாக்லேட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது பனானானே தெரியாது. ஏன்னா நம்ம மேலே ஃபுல்லாக அந்த சாக்லேட்டோட கோட்டிங் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.